நாம் முன் பேச வருபவர் பவிஷா பி எண் 3 7ஆம் வகுப்பு A1 பிரிவு. ஆதியில் பிறந்த மொழி தென் பொதிகையில் தவழ்ந்த மொழி கம்பன் கவி வடித்த மொழி எம்பாரதி கர்ஜித்த மொழி அத்தகைய தாய் தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உலகை பேணும் உன்னத அறிவியல். 1000 ஆண்டுகளாக குணப்படுத்துதல் என்ற பெயரில் மக்கள் அமுதத்தை விழுங்கி ஆவிகளை உள்ளிழுத்து களிம்புகளை பூசிக்கொண்டிருந்தனர். ஒரு சில பொருட்களின் கண்டுபிடிப்பு மருத்துவத்தில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. 1500களில் மனிதனின் சராசரி ஆயுட்காலம் 30 முதல் 40 ஆண்டுகளாக இருந்தது. ஆனால் 2019இல் மனிதனின் சராசரி ஆயுட்காலம் 80 ஆண்டுகள். சர்க்கரை நோய்க்கு இன்சுலின் கண்டுபிடிப்பு மருத்துவத்தில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியது. இம்மருந்து கண்டுபிடிப்பதற்கு முன் இளம் வயதிலேயே இந்நோயால் பலர் இறந்தனர். அறிவியல் நோய்களை மட்டும் குணப்படுத்தவில்லை, வந்த பின் தவிப்பதை விட வருமுன் காப்பதே சிறந்தது என்று பல நோய்க்கு தடுப்பூசியை கண்டுபிடித்து இவ்வுலகை காத்தது. போலியோ சொட்டு மருந்து, பெரியம்மை தடுப்பூசி போன்றவையால் அந்நோய் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டன. மனிதன் கருவிலே தோன்றிய காலம் முதல் அவன் ஆயுள் முழுக்க அறிவியலின் அற்புதம் அளவிட முடியாதது. விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையே பல விந்தைகளை புரிந்து உலகை பேணுகிறது உன்னத அறிவியல். அறிவியல் மருத்துவ துறையில் மட்டுமின்றி எல்லா துறையிலும் சிறந்து விளங்குகிறது. வேளாண்மை துறையை எடுத்துக்கொண்டால் நிலப்பரப்பை பிளாட் போட்டு குறைத்து விட்டோம். மக்கள் தொகை மட்டும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்ய நவீன விவசாய யுத்திகளை பயன்படுத்தினர். இயற்கை மனித குலத்தின் தேவையை நிறைவு செய்யும், பேராசை ஒருபோதும் நிறைவு செய்யாது. அளவோடு உரங்களை பயன்படுத்தினால் பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் விளைச்சலை பல மடங்கு அதிகரிக்க அதிக உரங்களை பயன்படுத்தினால் தான் நஞ்சாகிறது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுதானே. இப்போது மட்டுமல்ல, ஆதி காலம் முதல் அறிவியல் உலகை காத்துதான் வருகிறது. பழந்தமிழர் செய்த செயலனைத்தும் அறிவியல் பூர்வமானவே. வாசலில் சாணம் தெளித்ததில் எவ்வளவு பெரிய அறிவியல் உள்ளது என்று தெரியுமா? சாணத்தில் மீத்தேன் வாயு உள்ளது. அதோடு சூரிய கதிர்கள் சேரும் போது ஃபார்மாலிஹைடு என்ற பொருள் உருவாகும். அது ஒரு கிருமி நாசினி. வெளியில் சென்றவர் வீட்டிற்குள் வரும் முன் வாசலிலேயே கிருமிகள் அழிக்கப்பட்டுவிடும். அந்த காலத்தில் தாய்ப்பால் தான் சிறந்தது என்றார்கள். இப்போது தாய்ப்பாலில் தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது என்கிறோம். அக்காலத்தில் தொப்புள் கொடியை தாயத்தாக செய்து அணிந்தனர். தொப்புள் கொடி செல் என்பது மூல செல், வேறு எந்த செல்லாகவும் மாறும் திறன் பெற்றது. நம் பழந்தமிழர் செய்த செயல் அனைத்தும் அறிவியல் பூர்வமானவே. விண்ணியல் அருமை பாரெங்கும் வீச, வான் வீதியில் சென்று வளங்களை தேட, அன்றோ நிலவில் வடை சுட்டால் கற்பனை பாட்டி, இன்றோ அதை நிஜமாக்கி நிலவையும் சூரியனையும் ஆராய்ச்சி செய்கிறது செயற்கைக்கோள். இப்ப கூட சென்னையில் மிக்ஜாம் புயல் வரும் என்று முன்கூட்டியே கணித்ததால் சேதங்கள் ஓரளவேனும் மீட்கப்பட்டன. பேரிடர் மேலாண்மை குழு தயார் நிலையில் இருந்து மீட்டனர். அறிவியல் மனித குலத்திற்கு கிடைத்த பெரிய வரம். அறியாமை, துன்பம், கஷ்டம் போன்றவை நீங்கி நாம் ஏன், எதற்கு, எப்படி என்று நம்மை சிந்திக்க வைத்தது. அறிவியல் நம் வாழ்வை எளிதாக்கியது, மேன்மைப்படுத்துகிறது, துரிதப்படுத்துகிறது. நீங்கள் கேட்கலாம், அணு ஆயுதங்கள், துப்பாக்கி, ஏவுகணை போன்ற மனிதரின் அழிவுக்கு வழிவகுக்கும் கண்டுபிடிப்புகளும் அறிவியல் தானே என்று. உண்மைதான். இன்பம் துன்பம் போல, பகல் இருட்டு போல அறிவியலில் ஆக்கமும் அழிவும் உண்டு. எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு என்பது போல் போர்க்கருவிகள் தீவிரவாதத்தை எதிர்கொள்ள நம் தேசத்தை காப்பாற்ற பயன்படுகிறது. இறுதியாக ஒன்று, சில காலங்களுக்கு முன் கொரோனா என்ற கொடிய நோய் இந்த உலகத்தையே உலுக்கியது. மக்களை மாத கணக்கில் வீட்டிற்குள் முடங்கச் செய்தது. எத்தனை எத்தனை உயிர் பலிகள், பொருளாதார வீழ்ச்சிகள். அறிவியல் மட்டும் இதற்கு மருந்து கண்டுபிடிக்கவில்லை என்றால் என்னவாயிருக்கும்? சிந்தித்து பாருங்கள். எனவே நாம் அறிவியலை ஆக்க சக்திக்கு மட்டும் பயன்படுத்துவோம். இந்தியாவை வல்லரசாக்க ஐயா அப்துல் கலாமின் கனவை நிஜமாக்குவோம். நன்றி, வணக்கம். மனிதனின் ஆயுட்காலத்தினையும் மனிதனின் உடலில் ஏற்படும் மாற்றங்களையும், மக்கள் தொகை பெருக்கம், இயற்கையின் அழிவு, உரங்களினால் மனிதனுக்கு ஏற்படும் பாதிப்புகளையும் அறிவியலின் கண்கொண்டு அழகாக பேசிய பவிஷா அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.